கர்த்தருக்கு சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை பற்றி ஒரு வசனத்து மூலமாக நான் உங்களுக்கு ஒரு சிறிய வார்த்தை பண்ணேன். மத்திய 27வது அதிகாரத்தில் வந்து நான் ஒரு சில வசனங்கள் உங்களுக்காண்டி சொல்கிறேங்க. 37வது வசனத்தில், அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திர காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள் அப்படின்னு போட்டிருக்குங்க. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்தாங்க. அந்த வழியை நடந்து போகிறவர் தங்கள் தலைகளை குலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அப்படி பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் மூப்பரும் பரியாசம் பண்ணினார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு சொல்லியும் அவர் அவர்களை அவரோட நாவினால வார்த்தைகளால் அவர் ஒருபோதும் அவர் தூசிக்கலைங்க, வெறுக்கலை. அப்பயும் அவர் மேலே அன்பாக மட்டும் தாங்க இருந்தார். அவர் தாங்க நம்முடைய இயேசு கிறிஸ்து. அன்பை மட்டுமே மற்றவர்கள் பகிர்ந்தார். நல்ல ஒழுக்கத்தையும் பாவத்திலிருந்து விடுதலையும் பாவம் அறியாமல் நம்ம பூமியில் வாழ்வதற்கான ஏற்ற ஸ்லாக்கியத்தையும் நம்மளுக்கு தெரிவிக்கதாங்க ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காண்டி. நம்ம நினச்சிருக்கலாம் அவங்க தூசிக்கிறாங்க, கிண்டல் பண்ணாங்க, அவங்க சிரிச்சு தன்னைத்தானே ரசித்துக்கொள்ள மற்றவர்களை ரசித்தாங்கன்னா தன்னைத்தானே ரசித்துக்கொள்ள வழி இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு அவரும் தூசித்தாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சுக்காத ஒரே விஷயம் தெரியுமா, அவங்களோட பாவம் தெரியாங்க, நம்மளுடையும் அவங்களுடைய பாவங்களுக்காக மட்டும்தான் அவர் அந்த சிலுவையில் அடைஞ்சிருக்காங்க. அந்த பாவம் அவர் கிடையாது. அவர் குற்றமிற்றாத இல்லாதவர், குற்றம் அல்லாதவர், எனக்கு குற்றம் புரியாத குற்றம் அறியாதவருங்க. அவர் பாவங்களுக்காக தாங்க அந்த சிலையில் அடைஞ்சாங்க. அவங்க மரணத்தை அவர் இலக்காரமாக கேலி கிண்டல் சேர்ந்து அவர் தூசித்து கொண்டிருந்தாங்க. அது 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு என்று கேட்டிருக்காருங்க. அங்கே நின்றவர்கள் சில அவரை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிட்டான் என்று அநேக இது சொல்லியிருக்காங்க. அப்போ காடிக்கு ஒரு துணிகள் எடுத்து கோழி நினைச்சு இது கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருவர் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வெயிட் பண்ணி எலியா அவர் காப்பாற்ற வரட்டும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இயேசு 50வது வருஷத்தில் இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டாருங்க. அவர் தன் ஜீவனை நம்மளுக்காக தான் எடுத்துக்காரு. பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, இனிமேயாச்சும் மனம் திரும்பி ஆண்டவர் பிடிச்ச பிள்ளைய பூமியில் வாழணுங்க. நம்ம மகிமைப்படாதாங்க. ஆமென்.